அது பாடினதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கிற சூழலும் லண்டனில் குழு குழு குழுன்னு இருக்கா, சில்லுன்னு இருக்குது பாட்டு கேட்குறதுக்கு. பாட்டுக்கு அடுத்தது செல்வாவை தான் சொல்லி ஆகணும். என்ன வேலை தெரியுமா செல்வா இன்றைக்கி பண்ணியிருக்கிறது, சூப்பராக வச்சுருக்காரு. செல்வாக்கு ஒரு பெரிய 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 ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம கார்த்திக் அந்த 2 கிட்டார் நான் சொன்னேன், அக்கோஸ்டிக் நைலான் கிட்டார், அது போக அந்த பேஸ் லைன்ஸு அவ்வளோ பிரமாதமாக வாசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வெங்கட்டும் ஹரியும் அந்த தாளத்தில் இருக்கிற அழகு நான் சொன்னேன்ல, அதை ரசித்து வாசிச்சிருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் வராரு நம்ம பர்த்டே பாய் ஷாம் பெஞ்சமினி. அவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன் வேலையை அவர் ஒத்தையால் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. நமக்கு அவர் பர்த்டே ட்ரீட் கொடுத்துருக்காரு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ண வேண்டாமா, பண்ணுவார் சிவா. எல்லார் எண்ணத்துலையும் இன்றைக்கி சில்லுன்னு ஒரு காற்றடிக்க போகுது, அதனால் கேட்டு கிறங்குங்க. சொந்தம் அது தரும் சொந்தம் சேரும் அதில் ஒரு சொந்தம் ஒளிர்விடும் ஆசை ஆடியது தொடர்ந்தொரு ராகம் பாடியது உள்ளூரமெல்லாடும் உண்டான சந்தோஷம் காதல்